நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடுவதற்கு புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை கைது செய்யாதது ஏன் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாமக்கல்லில் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பலருடைய கிட்னி திருடப்பட்டதாக கடந்த 5 நாட்களாக பரபரப்பான செய்திகள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் விசாரணை நடத்த வேண்டும் எனவும், இந்த கிட்னி திருடப்பட்டதுடைய பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும் வெளியிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய திராவிட ஆனந்தன் என்ற நபர் மூலமாகவே இந்த கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மண்ணச்சநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியினுடைய பகுதியில் வைத்துதான் இந்த குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த 5 நாட்களாக இந்த கிட்னி திருட்டில் புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை, தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை கூறுகின்றது. ஆனால் திமுகவை சார்ந்த திராவிட ஆனந்தன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருசக்கர வாகனத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்திலே பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை என பெரும் குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் திமுகவினராகவே இருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை திமுக தங்கள் மீது, அதாவது அரசு தங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தகைய தைரியமான குற்றச் செயல்களில் ஈடுபட காரணம் எனவும், அதனை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது போல முதலமைச்சருடைய செயல்பாடும் காவல்துறையினுடைய செயல்பாடும் இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கின்றார். தமிழகத்தில் கந்துவட்டி தடை சட்டம் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஆனால் நாமக்கல் மாவட்டத்திலே கிட்னியை பறிகொடுத்தவர்கள் கந்துவட்டி கடனை தீர்ப்பதற்காகத்தான் சட்டவிரோதமாக கிட்னியை விற்பனை செய்ய முன்வந்ததாக கூறியிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை கந்துவட்டிக்கு உள்ளாக்கி பின்னர் கிட்னி திருடும் கும்பலின் சிக்க வைத்தது என இந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உடல் உறுப்பு திருட்டு என்பது உலகளவில் பெரும் குற்றங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது, அந்த குற்றத்தில் ஈடுபட்ட திமுக புள்ளிகளுக்கு குற்றத்துடன் உள்ள தொடர்புகளை உறுதிப்படுத்துவதாக திராவிட ஆனந்தனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்றும், திராவிட ஆனந்தன் என்ற நபர் தனிப்பட்ட முறையில் இதை செய்திருக்க முடியாது, முதலமைச்சர் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கிட்னி திருட்டு சம்பவத்துடன் கூடிய அந்த குற்றங்களை விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.